அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இருக்கிற ஒரு மனதோடு அவருடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது நம்முடைய வன்மைக்கான வாழ்க்கையிலும் சரி, வரப்போகிறதான மறுமையான வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே செயல்படுவதாக இருக்கிறது. நம்மை நித்தியமாக வாழச் செய்வதும் அவருடைய வார்த்தையே. நம்முடைய கண்களை மூடி எங்கள் அன்பின் தகப்பனே, பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, ஒருவர் சேருத்தாத ஒளியில வாசம் செய்கிறவரே, இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக பெருக கடவுது. உங்களுடைய வார்த்தை நாங்கள் தியானித்து மற்றவர்களுக்கு உப்பாக, கனிதரு மரமாக, வெளிச்சமாக இருந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் உங்களுடைய வார்த்தைப்படி நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்துவீராக. உம்முடைய அன்பிற்காக, தயவிற்காக கொடாக்கூடி நன்றியை செலுத்துகிறோம். லிதியாளின் இருதயத்தை வார்த்தைகளை கேட்கும்படி திறந்த தேவன் தாமே உங்களுடைய இருதயத்தையும் திறந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க செய்ய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. போன வாரத்தினுடைய தலைப்பினுடைய கண்டினியூவேஷன், தொடர்ச்சியை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். போன வேத வாசத்தினுடைய தலைப்பு என்ன? தலைப்பு என்ன? போன சபாத்தினுடைய தலைப்பு என்ன? உள்ள இருக்கிற கண்டென்ட் தான் ஞாபகத்துல இருக்குது, தலைப்பு எழுதல. தலைப்பு தெரியாது. உன் ஆத்துமா வாழ்கிறது போல்தாய் சொல் ப்ராஸ்பரத்துல 3 விதமான பாயிண்ட், 3 அதுக்குள்ளாக கீழ்த்தலைப்பாக நம்ம பார்த்தோம். 1 என்ன? சத்தியம். 2வது உண்மையாக உதவுவது. 3வது அன்பு. இப்ப நம்ம அன்புன்னு பார்க்கும் பொழுது அன்புல நிறைய காரியங்களை குறித்து வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்புன்ற டாபிக் எடுத்தாலே, அன்பு என்ற தலைப்பை எடுத்தாலே, அன்புதான் இந்த உலகத்தினுடைய நிறைவாக இருக்கிறது இல்லையா? எங்க இருந்தாலும் அன்புதான். இப்ப இந்த அன்புன்னு எடுக்கும் பொழுது அன்பை பேசிக்கொண்டே போகலாம், அன்பை பேசிக்கொண்டே போகலாம். இந்த வாரத்தினுடைய இந்த 3வது தலைப்புல வரக்கூடியதான அன்பை குறித்து தான் நாம தியானிக்க போகிறோம். அன்புனா என்ன? எப்படிப்பட்ட அன்புகள் இந்த உலகத்தில் இருக்கிறது? எப்படிப்பட்ட அன்பை குறித்து தேவனுடைய வசனமானது நமக்கு சொல்லுகிறது என்பதை குறிச்சுதான் பார்க்கப்படுது. அன்பு என்றாலே எபிரேய மொழியில ஆஹாவா என்று அர்த்தம். ஆஹாவ் என்று அர்த்தம். ஆஹாவ் என்றால் அன்பு, லவ் என்று அர்த்தம். சரியா? ஆஹாவா அப்படின்னா அன்பு எபிரேய மொழியில. அன்பு சம்பந்தப்பட்டமான இந்த தலைப்புல 4 விதமான தலைப்புகள் இருக்கிறது. அன்புக்குள்ளாக 4 விதமான தலைப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஓய்வு நாளும் இது தொடர்ச்சியாக போகும். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த 4 தலைப்புகளையும் நம்ம தியானித்துக் கொண்டே போகலாம். அதுல 4 தலைப்புகளில நம்ம அந்த தலைப்புகளை வாசித்து விடலாம். முதலாவதாக தேவன் நம்மை அன்பு செய்தல். அதாவது தேவன் நம்மை அன்பு செய்தல். 2வது நாம் தேவனை அன்பு செய்தல். 3வது நாம் பிறரை அன்பு செய்தல். நம்மை பிறர் அன்பு செய்தல். அன்புனாலே முதலாவதாக அன்பு அப்படின்றாலே முதலாவது வருகிறது அகப்பே அன்பு. தேவனுடைய அன்புதான் பிரதான அன்பு. அதுதான் நிரந்தரமான நித்தியமான அன்பா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இந்த 4 தலைப்பும் ஒன்று இசைந்திருக்கிறது. அன்பும் தேவனுடைய கற்பனைகளும் ஒன்றாக இணைந்தது. நம்ம போக போக அதனுடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது
அப்ப அன்புக்கும் தேவனுடைய கற்பனைகளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது, ஒரு தொடர்ச்சி இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. நம்ம ஆண்டோட வசனத்தை தெரிஞ்சிருக்கணும். நம்மள ஆழமாக நம்ம பார்த்தோம்னா, வாசிச்சோம்னா நமக்கு கண்டுபிடிக்கிற தெரியும். தேவனுடைய வார்த்தை கற்பனை என்றால் அது அன்பு அப்படின்னு தெரியும். எப்படி நமக்கு 2 கண்கள் இருக்கிறது பார்த்துருக்கோம்ல. இப்ப ஒரு சைடு கண்ணை மூடிட்டு சரியான நமக்கு ஒரு காட்சி தெரியுமா? அது திருப்பி வச்சு சரியான காட்சி என்ன ஆகாது, தெரியாது. அதே போல 2 கண்கள் இருந்தால் ஒரு காரியத்தை வெளிச்சமாக, அதாவது கிளியரா பார்க்க முடிவது போல அன்பும் தேவனுடைய கற்பனையும் இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு சரியான தெளிவான ஒரு காட்சியோ தெளிவான ஒரு புரிதலோ இருக்கும். அப்பதான் புரிஞ்சிக்கவே முடியும். தேவனுடைய அன்பும் தேவனுடைய கற்பனைகளும் ஒன்றாய்க்குள்ளாக இணைந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த வாரத்தினுடைய இந்த அன்பிற்குள்ளாக முதலாவது இணைத்தலைப்பாக தேவன் நம்மை அன்பு செய்தல். சொல்லுங்க, தேவன் நம்மை அன்பு செய்தல். எதற்காக தேவன் நம்மை அன்பு செய்தார்? எதற்காக தேவன் நம்மை அன்பு செய்தார்? அவருடைய அன்பானது அனாதியாக இருக்கிறது. அவருடைய அன்பானது அனாதியாக இருக்கிறது. இப்ப நம்ம பார்ப்போம், நம்ம ஒரு குடும்பம் எடுத்துக்கலோம்னா அந்த குடும்பத்தாருக்குள்ளாக ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அங்க 3வது ஒரு குடும்பத்தார் வரும் பொழுது யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க? யாருக்கு முதலிடம் தருவாங்க? அவங்க குடும்பத்தாருக்கு தருவாங்களா? அது தாத்தா பாட்டி அண்ணன் உன்னோட பிள்ளைங்க அப்படியே ஒரு சந்ததியா இருக்கும் பொழுது யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க? ஒரு 3வது இடத்துல இருந்து வந்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்களா? முதலிடம் தருவாங்களா? இல்ல அவங்க குடும்பத்தார் இருக்கக்கூடியவங்களுக்கு முதலிடம் தருவாங்க? ஏன்? ஏன்னா ஆதி காலத்தில் இருந்து அவங்களுடைய பிளட் ஆனது என்ன ஆகுது, அவங்களுடைய இணைப்பானது குடும்பத்திற்குள்ளாக என்ன ஆகுது, அப்படியே வந்துட்டே இருக்குது. அதனால அது கடைசி அந்த சந்ததி போயினே இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தின் வழியா என்ன பண்ணுவாங்க, அன்பு செய்வாங்க இல்லையா? ஆனா இதையே நான் சொல்றேன் அப்படின்னா, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு மூலியமாக நாம இன்னைக்கு என்ன ஆகப்படுது, நாம அன்பு செய்யப்படுறோம். யாரால? தேவனால. யாரால? தேவனால. ஏன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ன பண்ணாரு? அன்பு செய்தது நிமித்தமாக அவர்களுக்கு வாக்கு பண்ணது நிமித்தம், முற்பிதாவான அவர்களுக்கு வாக்கு பண்ணது நிமித்தமாக யாரெல்லாம் யெஷுவா மஷியா விசுவாசித்து அவர்களுடைய சந்ததியான வழியில, அதாவது இஸ்ரவேலாக அந்த சந்ததியில வருமோ, அப்ப அவர்களுக்கு தேவனுடைய அன்பு என்றது கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவர் நம்முடைய தேவன் எல்லாரையும் அன்பு செய்கிறவர். ஆனா ஸ்பெஷல் அன்பு யாருக்கு? யாருக்கு ஸ்பெஷல் அன்பு? அவருக்கு கீழ்ப்படிந்து வருகிற சந்ததிக்கு மாத்திரமே என்ன வருது, அவருடைய ஸ்பெஷலான ஒரு அன்பு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்களுக்கு அவர் அன்பு செய்ததின் நிமித்தமாக நம்மையும் இனி வரப்போகிறதான சந்ததியையும் அவர் அன்பு செய்கிறார். வாசிக்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனம். உபாகமம் 4வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு, அவர் நம்முடைய பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு என்று வேதவசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. அடுத்தது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, யாவே தேவன்
உங்கள் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் யாவே தேவன் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் என்றும் அதன் ராஜாவை பார்வோரின் கையில் என்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த தலைப்பை பார்த்துட்டே வரும்போது நம்ம முற்பிதாக்களால் நாம் அன்பு செய்யப்படுகிறோம் என்பது தெரியுது இல்லையா? அடுத்த வசனம் அதே உபாகமும் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆனாலும் யாவே தேவன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவரிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று வேதவசனங்கள் சொல்லுகிறது. அதே இதுல இன்னொரு வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. அவர் முந்திய நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார். எப்படி? நம்முடைய முற்பிதாக்கள் மூலியமாக. ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுகிறது ஆபிரகாமினுடைய சந்ததியா இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. பவுல் சொல்வார் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம், அவருடைய சுதந்திரராயும் இருக்கிறோம். யாருக்கு? யெஷுவா விசுவாசித்து அவர் கீழ்ப்படுகிறவர்கள்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியும் அவருடைய சுதந்திரராயும் இருக்கிறோம் என்று வேத வசனங்கள் சொல்லி இருக்கிறது. அதில் இந்த வேளையில நம்ம தேவன் நம்மை அன்பு செய்து என்ற தலைப்பின் கீழாக நம்ம பிதாவாகிய தேவன் நம் முற்பிதாக்களுக்கு வைத்த அன்பின் நிமித்தம் நம்மை அந்த அன்பானது தொடர்ந்து காத்து கொண்டு அன்பு செய்து கொண்டு நம்மை வருகிறார் என்பது வேத வசனத்தின் மூலியமாக நமக்கு தெளிவாகிறது. ஹல்லேலூயா. சரி, நம்ம பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை பார்த்தோம்னா எத்தனை கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க? உலகம் முழுவதிலுமே என்ன ஜனமானது அதிகமா இருக்கிறது? சொல்லுங்க, யார் இருக்கிறா? உலகம் முழுவதுமே கிறிஸ்துவர்கள் தான் எண்ணிக்கையில அதிகமானவர்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனாலே நான் அவர்கள் என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, கேட்டுக்கு போகிற வழி வாசல் விரிவாயும் விசாலமாயும் இருக்கிறது, அதில் போகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஜீவனுக்கு போகிற வழி எப்படி இருக்குதா? வாசல் இடுக்கமாயும் அப்புறம் நெருக்கமாயும் இருக்கிறது, அதில் போகிறவர்கள் சிலர். அப்ப குறைவானவர்களின் நிமித்தமாகத்தான் கொஞ்ச ஜனத்தினாலதான் அவர் நம்மை அன்பு செய்தார். பிதாவாகிய தேவன் நம்மை அதிகமாக இவங்க பெருகிக்கிறாங்க என்றதுக்காக அவர் நம்ம என்ன செய்யல, அன்பு செய்யல, கொஞ்சமாக இருக்கிறதுனாலதான் அன்பு செய்தார். வாசிக்கலாம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாமா? ஆனாலும் யாவே தேவன் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று யாவே தேவன் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கொஞ்சமா இருந்ததுனாலதான் அவர் என்ன பண்ணாரு, அன்பு வைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச ஜனம்தான் தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனமா இருக்கிறது. அல்லேலூயா. அன்று எத்தனை பேர் பேழைக்குள்ள போனாங்க? எத்தனை பேர்? அத்தனை உலகத்துல எத்தனை பேர் ஜலப்பிரயாணம் வரும்பொழுது எத்தனை பேர் போனாங்க? 8 பேர் மட்டும்தான் போனாங்க இல்லையா? அப்ப கொஞ்சம் பேர் தான் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும். அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறவர்களாக மாத்திரம்தான் உண்மையானவர்கள். அவர் அன்பு செய்கிறவர் ஜனம், அவர்கள் கொஞ்சமா இருப்பார்கள் என்று வேதவசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய
யெஷுவா மஷியாவினுடைய வருகையில அவர் தெரிந்து கொண்ட ஜனங்கள் எல்லாம் இந்த உலகத்தை கம்பேர் பண்ணும்பொழுது அவரோட ராஜ்யத்துல கொஞ்சம் பேர் தான் போவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவன் யாரையெல்லாம் அன்பு செய்கிறாரோ, யாரெல்லாம் அன்பு செய்கிறாரோ அவர்களை சிட்சிப்பார், கடிந்து கொள்ளுவார். என்ன பண்றாரு? வேற மொழியில சொன்னா அடிப்பாரு, திருத்துவார். என்ன பண்ணுவாரு? அட்டி கொடுப்பாரு, திருத்துவார். யாரெல்லாம் பிதாவாகிய தேவன் அன்பு செய்யறாரோ அவங்களுக்கு என்ன விடும்? தப்பா போனா அடி விடும், உத விடும். எதுக்கு? என்ன அடி உதனா என்ன அர்த்தம்? துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தான் அதை தான் சிட்சிக்கிறது, கடிந்து கொள்றது. அது எதற்காக? நம்ம திரும்பி ஆண்டவர் கேட்ட வர்றதுக்காக. ஏன்னா அவர் அன்பு செய்கிறார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல யாவே தேவனும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். எப்படி நம்மளுடைய அப்பா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? தப்பு செஞ்சா என்ன பண்ணுவாங்க? 8 முட்டை கொடுப்பாங்களா? இந்த உலகத்தினுடைய இருக்கிறதான தகப்பனே தவறு செய்தா தன் பிள்ளைகளை அடித்து திருத்துவார்கள் இல்லையா? அப்படி அடித்து திருத்தலன்னா என்ன ஆகும்? அவங்க அன்பு செய்யறாங்களா? இல்லை, இப்படியா தைடியா போன்னு சொல்லிட்டு விட்டுறாங்கன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை அன்பு செய்கிறபடினாலே நம்மை சிட்சித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால அவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று வேத வசனங்கள் சொல்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக பிதாவாகிய தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார் என்பதற்கு அவர் அவருடைய ஒரே குமாரனான யெஷுவா மஷியாவை தந்ததே அன்பு. ஹல்லேலூயா. தேவனுக்கு இந்த உலகமே அவருக்குரியது இல்லையா? எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கிறது, எத்தனையோ தூதர்கள் இருக்கிறார்கள், கேருபீன்கள் இருக்கிறது இல்லையா? அவருடைய சமூகத்துக்கு முன்பாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன் அதெல்லாம் ஏதாவது ஒன்று எடுத்து தர வேண்டியதானே, தூக்கிப்பட வேண்டியது இல்லையா? ஆனா அவருக்கு ஒன்றே ஒன்று, ஒரே பேரான குமாரன் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒரே பேரான குமாரன், ஒரே ஒரு குமாரனை அவர் நமக்கு பலியாக தந்தார். எப்படி ஆபிரகாமுக்கு பல நாள் கழித்து ஈசாக்கு பிறந்த பொழுது ஈசாக்கு தேவனுக்காக பலியிடப்பட வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படியாக எப்படி கொடுத்தாரு? அதே போல நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை அன்பு கூறுகிறதுனால என்ன பண்ணாரு? அன்று ஈசாக்கை பலியிட தடை செய்து அந்த இடத்திலே தன்னுடைய குமாரனை பலியாக இடுவேன் என்று முற்புதலிலே ஒரு கிடா மாட்டியிருக்கும், அதை பலியாக தந்தார். அவரே நம்முடைய யெஷுவா மஷியா, ஒரே பேரான குமாரன். வாசிக்கலாம். யோவான் எல்லாரும் பிரதிட்சப்படுத்த வசனம் இது 3:16. யோவான் 3:16 என்ன இருக்கு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியாக தந்து நம்மை அன்பு செய்தார். எத்தனை பெரிய மகத்துவம் உள்ள அன்பு. அடுத்ததாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மை அன்பு செய்யறாருன்னு சொல்லிட்டு ஆதி காலத்திலிருந்து உணரவர்களுக்கு தெரியும். ஆனால் அதன் கிரியை எப்ப நடந்தது? அவர் ஒரே ஒரு
குமாரனை தந்ததினால். அவருடைய 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லி இருக்கிறபடி அவருடைய ஒரே பேரான குமாரனை தந்ததினாலே அவர் பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அடுத்தது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது அடுத்த வசனமே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரர் வழியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு உண்டானதான் எப்ப? அவர் நம்முடைய ஒரே குமாரனை தந்தபடியினாலே தேவனாகிய தேவனுடைய அன்பு இந்த உலகத்துல உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவனுடைய அன்பானது நமக்கு கிருபையை தரக்கூடியதாக இருக்கிறது. நம்ம இப்ப தேவனுடைய அன்பை குறித்து, தேவன் நம்மை அன்பு செய்கிறதை குறித்து நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல தேவன் பிதாவாகிய தேவன் அன்பானது நமக்கு கிருபையை தரக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்று வேதவசனம் சொல்லுகிறது. என்னது? எபேசியர் 2:4. தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்று வேதவசனம் சொல்கிறது. அவருடைய இரக்கம் ஐஸ்வர்யமாக இருக்கிறது. இரக்கம் கிருபைலாம் என்னது? அவருடைய அன்பினால நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக யாஷோவா மஷியா அவரே இறங்கி வந்து என்ன பண்ணாரு? அவருடைய நமக்காக பலியாக தன்னையே தந்தார். ஹல்லேலூயா. எதற்கு தந்தார்? நம்ம கம்ஃபர்ட்டா வாழ்றதுக்கு. கம்ஃபர்ட் என்னது? கம்ஃபர்ட் என்னது? சொல்லுங்க. கம்ஃபர்ட்னா எப்படி? சந்தோஷமா தேவைகள் சந்தோஷமாக தேவைகள் சந்திக்கப்பட்டு, அதாவது நேரத்தில் தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆறுதலோடு ஒரு சமாதானத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் கம்ஃபர்ட் வாழ்க்கை. என்னதான் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அவர் என்ன தேவன் நமக்காக என்ன வச்சிருக்காரு? ஒரு கம்ஃபர்ட்டை வச்சிருக்கிறாரு. தேற்றுதல் கம்ஃபர்ட்னாவது ஆற்றி தேற்றி அரவணைத்து கொடுக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை தான் கம்ஃபர்டான வாழ்க்கை. அதுதான் நமக்கு யெஷுவா ஹமஷியா என்ன பண்ணியிருக்கிறாரு? தந்திருக்கிறாரு. வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:16. நம்முடைய யெஷுவா மஷியா மேசியாவின் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? யெஷுவா மஷியாவும் பிதாவாகிய தேவனும் நித்திய ஆறுதல் நம்பிக்கைய தந்திருக்கிறாங்க. எதனால? முன்னாடி பார்த்தோம், கிருபையினால. ஹல்லேலூயா. நித்திய நம்பிக்கை, ஆறுதல். இன்னைக்கு நம்ம சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் மனுஷனால நம்மளை தேற்ற முடியாது. தேவனுடைய வசனம் தான் நம்மள உண்மையா தேய்ச்சிட்டு தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க நம்முடைய யெஷுவா மஷியா நமக்கு ஒரு கம்ஃபர்டான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். ஆற்றி தேற்றி நம்பிக்கை தந்த வாழ்க்கை. ஏன்னா அவர் நம்மை அன்பு செய்ததுனால. அடுத்ததாக தேவனுடைய அன்பானது நாம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம்மிடத்துல அந்த அன்பு நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அன்பானது பூரணமாக பட்டிருக்கிறதும் இருக்கிறது. தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்படும்? நம்ம இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அந்த அன்பானது என்னது? வெளிப்படும். என்ன விஷயம் அது?
தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய அன்பு நம்ம இடத்துல இருக்கிறது என்பது வெளியாகுகிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 2:5. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? என்ன போட்டிருக்கு? 1 யோவான் 2:5. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிற இடத்திலே தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அப்ப தேவனுடைய கற்பனைகள் தான் கடைபிடிக்கும் பொழுது அவருடைய அன்பு நம்மிடத்திலே பூரணமா இருக்கின்றது தெரிய வருகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம உலகத்தினுடைய அன்பு, உலகத்தை நம்ம அன்பு செய்தால் என்ன இல்லை, பிதாவினுடைய அன்பு நம்ம கிட்ட இருக்காது. நம்ம இடத்துல பிதாவினுடைய அன்பு இருக்கிறது என்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தேவனுடைய கற்பனைகளுக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிஞ்சா, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தா பிதாவுடைய அன்பு நம்மிடத்துல இருக்கு என்பது அறிந்திருக்கிறோம். இதே நாம உலகத்தை நேசித்தால் பிதாவினிடத்துல அன்பு நம்மிடத்துல இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 2:15 வசனம். 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அன்பு இல்லதற்கு தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இல்லைன்னா எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? உலகத்தை நேசித்தா அவருடைய அன்பு நம்மிடத்துல இருக்காது. அடுத்ததாக, எப்படி யெஷுவா ஹமஷியாவை இந்த உலகம் அறிந்து கொள்ளவில்லையோ அவ்வளவா, அதே போல நம்மையும் இந்த உலகம் அறிந்து கொள்ளாது. ஏன்னா அவருடைய அன்பு நம்மிடத்துல இருக்கிறதுனால நம்மை விரோதிக்கிறவர்கள், நம்மை குறித்து பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறாங்க. அதுவும் வேத வசனத்துல இருக்கிறது. ஏன்னா அவருடைய அன்பு நமக்குள்ள இருந்தா உலக ஜனங்கள் நம்மள ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தெரிந்து கொள்ள மாட்டார்கள். வாசிக்கலாம். 1 யோவான் 3:1 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு இருந்தா நம்ம உலகத்தினால் என்ன பண்ணப்படுவோம்? பகைக்கப்படுவோம். அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தேவனுடைய அன்பு நமக்கு அதிகமாக இருக்கிறது. இன்னொரு தேவனுடைய அன்பு நமக்கிட்ட இருக்கிறது என்பது இன்னொரு விஷயத்தினால வெளிப்படுகிறது. என்ன விஷயம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்கிறது என்பதற்கு நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்கிறது தான் அந்த அன்பாக வெளிப்படுகிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 4:12 வசனம். 1 யோவான் 4:12 வசனத்துல, தேவனை ஒருவரும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். தேவனுடைய கற்பனைகள் கீழ்ப்படியணும், ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கும் பொழுது தேவ அன்பு நமக்குள்ளாக பூரணப்பட்டிருக்கிறது என்பது வெளியாகுகிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவன் நம்மை அன்பு கூறுகிறார் என்பதற்கான இன்னொரு வசனம் அப்படின்னா, அவர் நமக்கு வெற்றியை தருகிறார், ஜெயம் கொள்ள வைக்கிறார். இல்லையா? இன்றைக்கு எப்படி ஜெயம் கொள்ள வைத்திருக்கிறார்? முதலாவதாக பாவத்திலிருந்து நம்மை ஜெயம் கொள்ள வைக்கிறாரா இல்லையா? பாவத்தை மேற்கொள்ள வைக்கிறார், ஜெயத்தை தருகிறார். இல்லையா?
அப்ப அவங்க அடுத்தது இப்படி நம்ம பாவத்திலிருந்து ஜெயித்து வரும் பொழுது அவங்களோட ராஜ்யத்துல ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அவங்களுடைய ராஜ்யத்துல நம்மை அமர பண்ண சித்தமுள்ள யாரெல்லாம் ஜெயிக்கிறார்களோ, யாரெல்லாம் பாவத்தை மேற்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பண்ணுவாங்க? ஜெயம் கொள்ளுகிறவராக வெற்றியை பெற்று இருக்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம். இவை எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று வேத வசனங்கள் சொல்கிறது. அல்லேலூயா. நாம் தேவனுடைய அன்பானது நமக்குள் வெளிப்படுகிறது என்ற காரணம் நாம் ஜெயம் கொள்ளுகிறவராக, பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம், பிசாசை ஜெயிக்கிறவர்களாக நாம இருக்கிறோம். கடைசியாக வசனம், நம்மை பிதாவாகிய தேவன் யெஷுவா ஹமஷியாவும் நம்மை அன்பு கூறுகிறார்கள் என்பதற்கான கடைசி வசனம், அவரை நம்முடைய பிதாவாகிய தேவன் யெஷுவா ஹமஷியாவும் அன்பு கூறுகிறவர்கள், அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர்களை அவருடைய ராஜ்யத்துல என்ன வைக்கிறாராம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக வைக்கிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை அன்பு கூர்ந்தபடியினாலே யெஷுவா ஹமஷியா அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்ன வச்சிருக்கிறாரு? ராஜாக்கள் இருக்க போறாரு. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி வல்லமையுள்ள என்றென்றைக்கு அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பிதாவினுடைய அன்பு! இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பானது நமக்கு எந்தெந்த விதத்திலே நமக்குள்ளாக இருக்கிறது, எப்படியெல்லாம் ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளாக கிரியை செய்கிறது, பூரணப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து அவருடைய வசனமானது என்ன பண்ணுது? நமக்கு தெரியப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அன்பினுடைய அடுத்த தலைப்பான என்ன சொன்ன? இப்ப நம்ம பிதாவாகிய தேவன் நம்மை அன்பு செய்கிற குறித்து பார்த்தோம். நாம் தேவனை அன்பு செய்தலை குறித்து நம்ம அடுத்த ஓய்வு நாளில் நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நம்முடைய தேவனுக்கு நன்றி சொல்லி, அவர் பாராட்டின அன்புயானது அதிசயமானது. அவர் பாராட்டின அன்பானது இப்படிப்பட்டதா இருக்கிறது, அற்புதமானது இல்லையா? பாராட்டின அன்பு அதிசயமானது, அற்புதமானது, எங்கும் நிறைந்திருக்க கூடிய அன்பு, நம்மை நடத்துகிற நேசர்களுடைய அன்பு. அவருடைய அன்பானது இருக்கையிலே தங்கியிருக்கிறது இல்லையா? இயற்கையை பார்த்தாலே அவருடைய அன்பு தெரியும். அவருடைய அன்பு யெஷுவா ஹமஷியாவின் மூலமாக நமக்கு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. நன்றி செலுத்தும் ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்தும். பிதாவாகிய தேவனே, எத்தனை அன்பு எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர். உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்கள், நீர் வார்த்தை உண்மையுள்ளவர் என்பதையும், நீர் வாக்குமாறா தேவன் என்பதையும், நீர் நேற்றும் இன்றும் நாளை என்று மாறாத தேவன் என்பதையும் வார்த்தை வசனங்கள் எத்தனை தெளிவாக எங்களுக்கு போதிக்கிறது. அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் பாராட்டின் அன்பிற்காக எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உழையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரேன். உடைய ஒரே பேரான குமாரன் யெஷுவா ஹமஷியாவை தந்தீரேன். நன்றி. அவருடைய ரத்தமானது எங்களை கழுவி சுத்திகரித்தது. நன்றி. பிதாவாகிய தேவனே, உமக்கு நன்றி.
எங்கள் பரிசுத்தரான எங்கள் ராஜாவான எங்கள் யெஷுவா மஷியாவே ரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டெடுத்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக பிதாவினுடைய சமூகத்தில் இந்த ராஜ்யத்தில் நிலைநிறுத்தும்படியாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக எங்களை நீர் வைத்து இருக்க போகிறதுக்காக நன்றி சொல்லுங்கள். இதிலிருந்து நாங்கள் வழி விலகி போகக்கூடாது தகப்பனே. யெஷுவாவின் நாமத்தினாலே ஒரு வார்த்தை கேட்டு ஒரு வார்த்தையின்படி நாங்கள் நடக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அறிக்கை செய்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய அன்பு எங்கும் நிறைந்திருக்கிற தேன் அதை நாங்கள் காணும் பொழுது எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேங்க்யூ. மழை ஓய்ந்த பின்னே
எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியதான அன்பாக இருக்கிறது. இந்த அன்பை நினைக்கும் பொழுது, இந்த தயவை நினைக்கும் பொழுது எங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கிறது. அன்பு தெய்வமே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை மாத்திரமே இன்பமானது. அல்லேலூயா. இந்த விடப்பட்ட தள்ளப்பட்ட இந்த உலகத்தில் உங்களுடைய வார்த்தை தானே எங்களை ஆட்சி தேய்ச்சி எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறது. உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்தி நீர் எங்கள் அன்பு கூர்ந்ததை எப்பொழுதும் நினைத்து உண்மை நாங்கள் அன்பு செய்து உமக்கு பிரியமாய் நடக்கிற ஜனமாக எங்களை வழிநடத்துகிறார். அல்லேலூயா. எல்லா துதிக்கான மகிமையாச்சு மக்கவாதனை செலுத்தி மீட்பெரும் ரட்சகருமான எங்கள் யெகோவாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே. ஆமென். யாவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். யாவே தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசமாக்கி உங்கள் மேல் கிருபையாக கடவர். யாவே தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. அனைவருக்கும் ஷபாத் ஷலோம்.